வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் தென் மாலிகுலர் ஃபார்முலா. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? மோல் கான்செப்டை பற்றி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மோல் கான்செப்டில் மெயினாக ஈக்குவல் மாஸ் ஆஃப் ஆசிட், பேஸு, சால்ட்டு, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் தென் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், அதாவது ஒருத்தருடைய ஈக்குவலண்ட் மாஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாங்கிறத கண்டுபிடிச்சி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போது இந்த டாப்பிக்கில் பொறுத்தவரை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் தென் மாலிகுலர் ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் தென் மாலிகுலர் ஃபார்முலா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மாலிகுலர் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குளுக்கோஸ் பார்த்துருக்கோமா? குளுக்கோஸோடைய ஃபார்முலா என்ன? C6H12O6 இருக்குமா? C6H12O6 அப்படின்னு படிச்சிருக்கோமா இல்லையா? ஓகே, C6H12O6 இது ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா இதோடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னங்கிறத பார்க்கணும். இதோடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்னவாக இருக்கும்? CH2O, இதுதான் அதோடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ the simplest ratio of molecular formula is called as an empirical formula. ஓகேங்களா? இது நம்மளுடைய மாலிகுலர் ஃபார்முலா, இது கீழே இருக்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா? என்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எலிமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் கிவ்ஸ் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டம்ஸ் present in the compound. எலிமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் gives மாஸ் பர்சன்டேஜ். ஓகேங்களா? எலிமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் கிவ்ஸ் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டம்ஸ் present in a compound. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுல எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸிங் த மாஸ் பர்சன்டேஜ் we can determine the empirical formula. அதாவது மாஸ் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க? எம்பிரிக்கல் ஃபார்முலாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவனுடைய மோலார் மாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக யாரை கால்குலேட் பண்ணிடலாம்? மாலிகுலர் ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம எலிமெண்ட்ஸை ஒரு காம்பவுண்டில், ஓகேங்களா, ஒரு காம்பவுண்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணாவே அவனுடைய மாஸ் பர்சன்டேஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? மாஸ் பர்சன்டேஜ், அதாவது அந்த காம்பவுண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதுதான் மாஸ் பர்சன்டேஜ். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக யாரை கண்டுபிடிச்சிடலான்னா மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? இந்த மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய மோலார் மாஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கான டெஃபினிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் எ காம்பவுண்ட் இஸ் தி ஃபார்முலா written with the simplest ratio of number of different atoms present in one molecule of the compound அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது ஒரு விதமான ஃபார்முலா. ஓகேங்களா? ஒரு எழுதப்பட்ட ஒரு ஃபார்முலா அப்படின்னு ஞாபகிச்சிங்க. with the simplest ratio of number of different atoms. சிம்பிளஸ்ட் ரேஷியோனா இப்போ தான் நம்ம சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? C6H12O6. ஓகேங்களா? இந்த எலமெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சிங்களேன். இதான் நம்மளுடைய ஃபார்முலான்னு வச்சுக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிளஸ்ட் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ என்ன? இது 1:1, 1:2:1 அப்படின்னு சொல்லலாமா? இதோடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ 1:2:1ன்னு சொல்லலாம். அதான் with the simplest ratio of number of different atoms present in one molecule of the compound has subscript to the atomic symbol. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அவனுடைய சப்ஸ்கிரிப்டில் 1, அவனுடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ எழுதிக்கணும். H அவனுடைய சப்ஸ்கிரிப்டில் 2 அண்ட் தென் O அவனுடைய சப்ஸ்கிரிப்டில் 1. அப்போது எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறத என்ன சொல்லிடலாம்னா CH2O அப்படின்னு கொடுத்துடலாம். புரியுதுங்களா எப்படின்ட்டு? ஸோ empirical formula of a compound is the formula written with the simplest ratio of number of different atoms present in one molecule of the compound. ஓகேங்களா? has subscript to the atomic symbols. And then next molecular formula என்னன்னு பாருங்க. molecular formula of a compound is the formula written with the actual number. ஓகேங்களா? written with the actual number of different atoms present in one molecule has a subscript to the atomic symbol.
அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஒரு ஃபார்முலா எழுதப்படுற ஒரு ஃபார்முலா. ஆக்சுவல் நம்பர் அங்கே என்ன கொடுத்தாங்கன்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் ஒன் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இருக்குதுன்னா குளுக்கோஸில் கார்பன் எத்தனை இருக்குது? ஓகே, குளுக்கோஸில் கார்பன் எத்தனை இருக்குது? C6 இருக்க போகுது. ஹைட்ரஜன் 12 இருக்க போகுது. வேற ஆக்சிஜன் எத்தனை இருக்க போகுது? 6. அதாவது ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் ஒன் மாலிகுல் கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? அப்போ இது ஒரு குளுக்கோஸுங்கிற ஒரு மாலிகுலில் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் யார் யார்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பர்சன்டாக இருக்க போகிறாங்க. ஆக்சுவல் நம்பர் அவனுடைய நம்பர்ஸ் எவ்வளோ? கார்பன் எத்தனை இருக்குது? 6. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 12. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 6. அந்த மாதிரி கரெக்டாக ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் ஒன் மாலிகுல் ஹேஸ் எ சப்ஸ்கிரிப்ட் டு தி அட்டாமிக் சிம்பிள். ஹேஸ் தி சப்ஸ்கிரிப்ட் டு தி அட்டாமிக் சிம்பிளாக இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்? மாலிகுலர் ஃபார்முலான்னு சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ ரெண்டுத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? இது சிம்பிளஸ்ட் ரேஷியோ, இது ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. புரியுதுங்களா என்னன்ட்டு? ஃபஸ்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் தென் மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா பை கன்சிடரிங் அஸ்டிக் ஆசிட் as an எக்ஸாம்பிள். அஸ்டிக் ஆசிடோடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். படிச்சிருப்பீங்களா? 10th படிச்சிருக்கலாம்ல ஏற்கனவே. CH3COOH இல்லையா? CH3COOH. இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 2 இருக்கா? அப்போ C2ன்னு எழுதிடலாமா? வேறஸ் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 3 + 1 4. அப்போ 4. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 2. அப்போ O2ன்னு போட்டுடணும். ஓகேங்களா? அப்போ மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னா அதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இந்த மாலிகுல்ஸ் இருக்க போகுது, இந்த மாலிகுலில் அதாவது அஸ்டிக் ஆசிட்ங்கிற மாலிகுலில் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்க போகுது, அதோடைய ஆக்சுவல் நம்பரை சொல்கிற பேர் தான் மாலிகுலர் ஃபார்முலான்னு சொன்னால் இல்லைங்களா? அப்போ கார்பன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 4 இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குன்னு சொல்கிறது பேர் தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ அவனோட ரேஷியோஸ் எப்படி சொல்லலாம்? சிம்பிளஸ்ட் ரேஷியோ சொல்லுங்கள் பார்க்கலாம். CHOன்னு வச்சுட்டா அப்படின்னா 1:2:1 சொல்லலாமா? ஓகேவா? அப்போ 1:2:1 அண்ட் ஹென்ஸ் த மாலிகுலர் ஃபார்முலா சிம்பிளஸ்ட் ரேஷியோ தானே நம்ம மாலிகுலர் எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொன்னோம். அப்போ அவனோட இதை என்ன சொல்லுவோம் நம்ம? CH2O அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா என்னன்ட்டு? ஸோ இது உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்குன்னு தெரியும். சரி, அடுத்து பாருங்கள். டெட்டர்மினேஷன் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃப்ரம் எலிமெண்டல் அனாலிசிஸ் டேட்டா. சரி, எப்படி சார் நான் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறது? கொடுத்துருக்க டேட்டா வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸ்டெப் 1ல் since the composition is expressed in percentage, we can consider the total mass of the compound as 100 gram and the percentage values of individual elements as mass in grams. அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ என்கிட்ட கொடுத்துருக்கிறது எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த காம்போசிஷன் இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கனாலும், பேராசிட்டமால் டேப்லெட் எடுத்துன்னு வச்சிங்களேன், அதில் அசிபேராசிட்டமால் 10% கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஆஸ்பிரின் 2% இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் நம்மளுக்கு எதில் கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்போசிஷன் எப்பயுமே பர்சன்டேஜில் கொடுக்குறான்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ நம்ம பர்சன்டேஜ் அப்படின்னா 100 தானே. அப்போ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறது டோட்டல் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் வந்து 100 கிராமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 100 கிராமாக கன்சிடர் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்கிட்ட கொடுத்துருக்கிறது காம்போசிஷன் வந்து பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா we can consider the total mass of the compound has 100 gram. 100 கிராமாக கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் ஹேஸ் மாஸ் இன் கிராம்ஸ். அப்போ அந்த பர்சன்டேஜ் வேல்யூஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் ஹேஸ் மாஸ் இன் கிராம்ஸ். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து அவனுடைய மாஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட் தெரியுங்களா? அந்த பர்சன்டேஜ் வேல்யூ ஆஃப் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் ஹேஸ் மாஸ் இன் கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து செகண்ட் பாருங்க. ஸ்டெப் 2, டிவைட் த மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட். டிவைட் தி மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் பை இட்ஸ் அட்டாமிக் மாஸ். ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த மாஸ் இருக்கா இல்லைங்களா, அந்த மாஸை எதால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க? அவனுடைய அட்டாமிக் மாஸை வச்சு டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் கிவ்ஸ் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ் இன் த காம்பவுண்ட்ஸ். இது நம்மளுக்கு எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸை சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இல்லையா, மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ் இல்லையா, அட்டாமிக் மாஸ் ஆர்
மாலிகுலர் மாஸ். இப்படி தானே படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அந்த மாஸை எதை வச்சு டிவைட் பண்ணுறோம்? அட்டாமிக் மாஸை வச்சு டிவைட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ஸ்டெப் 3 பாருங்கள். Divide the value of a relative number of moles obtained in the step 2 by the smallest number of them to get the simplest ratio. ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். Divide the value of a relative number of moles obtained in the step 2. அதாவது டிவைட் த வேல்யூ ஆஃப் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குங்க, அதை டிவைட் பண்ண சொல்கிறாங்க. எதை வச்சு டிவைட் பண்ண சொல்கிறாங்க? இப்போ நம்ம ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா அதில் ஒரு 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த 3 எலமெண்ட்ஸ்க்கு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸில் எதோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்கோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்டைன்ட் இன் த ஸ்டெப் 2 பை த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் தெம் டு கெட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. புரியுதுங்களா எப்படின்னுட்டு? ஓகேங்களா? அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைக்கும். சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்டெப் 4 என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி இஃப் நெசசரி இன் கேஸ் சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்டைன்ட் இன் ஸ்டெப் 3 ஆர் நாட் ஹோல் நம்பர்ஸ். இப்போ எனக்கு ஸ்டெப் 3ல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைக்கிற மாதிரி கிடச்சிருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு வேளை ஹோல் நம்பர்ஸாக இல்லைன்னா தென் தே மே பி கன்வெர்டட் இன்டு ஹோல் நம்பர் பை மல்டிப்ளையிங் பை எ சூட்டபிள் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேங்களா? அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? மல்டிப்ளையிங் பை எ சூட்டபிள் ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி விடுங்க. இப்போ மொத்தம் ஒரு 4 ஸ்டெப்ஸை பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லி கொடுத்தேன் நான்? என்கிட்ட இருக்கிறது கண்டிப்பாக காம்போசிஷன் எதை கொடுத்துருப்பாங்கன்னா பர்சன்டேஜில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன்டேஜுங்கிறனால நம்மக்கிட்ட இருக்க டோட்டல் மாஸை நம்ம எவ்வளோ கன்சிடர் பண்ணிக்கணும்? 100 கிராம்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த பர்சன்டேஜ் வேல்யூ கிடச்சிருக்கா இல்லையா? அதுதான் நம்மளுடைய மாஸ். ஓகேங்களா? அது நம்ம எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்? கிராம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா ஃபஸ்ட் ஸ்டெப்பு? அண்ட் தென் ஸ்டெப் 2 என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க மாஸ் இருக்கா இல்லையா? அந்த மாஸை எதாவது டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க? அட்டாமிக் மாஸ். மாஸ் டிவைட் பை அட்டாமிக் மாஸ் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருக்கோம்? டிவைட் த வேல்யூ ஆஃப் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்டைன்ட் இன் த ஸ்டெப் 2 பை த ஸ்மாலஸ்ட் நம்பர். அதாவது நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கா இல்லைங்களா? அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை எதை வச்சு டிவைட் பண்ண சொல்கிறாங்கன்னா, கிடச்சிருக்க கிட்டத்தட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா ஒரு 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த 3 எலமெண்ட்ஸில் எந்த எலமெண்ட்டோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாக இருக்கோ அதை எல்லாத்தையும் வச்சு டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அது ஸ்டெப் 3. ஒரு ஸ்டெப் 4ங்கிறத எப்போ அப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேளை நம்மளுக்கு ஹோல் நம்பர்ஸாக கிடைக்கல அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா சூட்டபுள் நம்பர்ஸால், அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸால் 1 2ஆல் என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களான்ட்டு? இதுதான் 4 ஸ்டெப்ஸு. சரி, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போகலாமா? என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். an acid found in tamarind. ஓகேங்களா? an acid shows the following percentage: 32% carbon, 4% hydrogen and then 64% oxygen. Find the empirical formula of the compound. ஓகேங்களா? tamarind அப்படிங்கிற ஒரு ஆசிடில் நம்மளுக்கு கார்பன் 32% இருக்குன்னு கொடுத்துட்டானுங்க, ஹைட்ரஜன் 4%, வேறஸ் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 64%. இப்போ இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 32 + 4 36, 36 + 64 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 100 வரும் இல்லையா? அப்போ அவன் கொடுத்துருக்க பர்சன்டேஜ் கரெக்ட் தான், எந்த எலமெண்ட்ஸும் மிஸ் ஆகலன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எலமெண்ட்ஸை நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? எலமெண்ட்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எலமெண்ட்ஸில் நம்மகிட்ட கொடுத்துருக்கல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் வச்சா வரிசையில் எழுதிக்கிட்டேன். அவனுடைய பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்களா? கரஸ்பாண்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க இல்லையா? 32 கொடுத்துருந்தாங்க, 4 கொடுத்துருந்தாங்க, 64 கொடுத்துருந்தாங்க. அதையும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் கார்பன். நம்மளுக்கு தெரியும் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் எவ்வளோ? கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16 இல்லையா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ பர்சன்டேஜ் தான் நம்மளுடைய மாஸு. அப்போ மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸு. அப்போ 32 டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டுடலாமா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், என்னுடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 4 டிவைடட் பை 1. இங்கே 64 கொடுத்துருக்கனால 64 டிவைடட் பை 16. இப்போ எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள், 2.66. இது 4, இது 4. இதுதான் நம்மளோட நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ கொண்டு வரணுமா இல்லையா? சிம்பிளஸ்ட் ரேஷியோனா இதில் 4 இருக்குது, 2.66. எது இருக்கிறதுலே கம்மி? 2.66 தான். அப்போது என்ன பண்ணணும்னா எதை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும்? எல்லாத்தையுமே 2.66 வச்சு தான் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 2.66 டிவைட் பை 2.66
4 divided by 2.66, 4 divided by 2.66. அப்போ எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள், 1, 1.55, 1.5. ஓகேங்களா, 1, 1.5, 1.5. இப்போ எங்கிட்ட இருக்கிறது ஹோல் நம்பர்ஸ் இல்லை. அப்போ தான் ஸ்டெப் 4க்கு நம்ம கொண்டு போகணும். ஓகேங்களா, ஹோல் நம்பர்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு சிம்பிள் நம்பரை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது அது அப்படியே ஹோல் நம்பர்ஸாக மாறிடும். இப்போ 1 வச்சு மல்டிப்ளை பண்ணால் இதே தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ 2 வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். 2 வச்சு மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு 2னு கிடைக்கும். வேறு இது 2 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 3, இது 2 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 3. ஓகேங்களா, அப்போ என்னுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்முலா என்னென்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்முலா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் எம்பிரிக்கல் ஃபார்முலா. என்ன கிடைக்கும் எனக்கு? C2H3O3 அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? C2H3O3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள்ஸு பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். an organic compound present in vinegar. வினிகர் அது யார்? வினிகர்னால் யார்? அசிட்டிக் ஆசிட் தான். சரி, அப்படி நம்மளுக்கு எந்த ஆசிட் கொடுக்கலன்னா அப்படியே அவங்க வினிகரோடைய ஃபார்முலா தெரியலனாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 40% கார்பன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 6.6% ஹைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறஸ் 53.4% யார் இருக்காங்க? ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படியே கூட்டி பாருங்கள் பார்க்கலாம். 40 + 6.66, 46.6 + 53.4 எவ்வளோ வருது? 100 வந்துடுதா? அப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது கரெக்டாக 100%. அப்போ எந்த எலமெண்ட்ஸும் மிஸ் ஆகலை, எந்த வெயிட்டும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இல்லை. ஓகேங்களா, ஃபைண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் எலமெண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுங்க. எலமெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகேங்களா, கார்பனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்தானுங்க? 40, ஹைட்ரஜனுக்கு 6.66, இதுக்கு 53.4 இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளுடைய மாஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். மாஸ் டிவைட் பை அட்டாமிக் மாஸ் போட்டலாமா? அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் எவ்வளோ நம்மளுக்கு? 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. முடிஞ்சு போச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு அவனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லைங்களா? அவனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? மாஸ் டிவைட் பை அட்டாமிக் மாஸ். இப்போ 40 டிவைட் பை 12 போட்டலாமா? இவங்களுக்கு 6.66 டிவைட் பை 1, அந்த இவனுக்கு 53.4 டிவைட் பை 16 இல்லையா? அப்போ எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள். 3.33, 6.6, 3.3. அப்போது இதில் இருக்கிறதுல எது சிம்பிளஸ்ட் நம்பரு? 3.3 அண்ட் தென் 3.3 தான். அப்போ இந்த சிம்பிளஸ்ட் நம்பரை வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ 3.3 டிவைட் பை 3.3, 6.6 டிவைட் பை 3.3 அண்ட் தென் 3.3 டிவைட் பை 3.3. எவ்வளோ கிடைக்கும்? 1, 2 கிடைக்கும். இங்கே 1 கிடைக்கும். இதுவே ஹோல் நம்பர்ஸ் இருக்கனால ஸ்டெப் 4க்கு போக தேவையில்லை. அப்போ என்னுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன கிடைக்கும் எனக்கு? C1H2O1. ஓகே, புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? C1H2O. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது என்னுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்முலா தட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன கிடச்சிருக்கு? CH2O1 கிடச்சிருக்கு. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எவல்வேட்டிவ் வெசல்ஸ் இருக்குது. எவல்வேட்டிவ் வெசல்ஸை ஹோம்ஒர்க்காக எடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட். மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட் இஸ் தி ஹோல் நம்பர் மல்டிபிள் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது பாருங்கள், molecular formula of a compound is a whole number multiple of the empirical formula. empirical formula உடைய whole number multiple தான் யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா molecular formula அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக எப்படி எழுதலான்னு பாருங்கள். whole நம்பரை என்னன்னு சொல்லிடலாமா? இப்போது empirical formula கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னே எடுத்துக்கிட்டது CH2O இருக்குன்னு வச்சிங்களேன். CH2O ஹோல் பவர் n அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னங்கிறது ஹோல் நம்பர்ஸ். ஓகேங்களா, அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஓகேங்களா, ஹோல் நம்பர் மல்டிபிள் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இதுதான் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சிட்டாலும் அண்ட் தென் ஹோல் நம்பர்ஸ் தெரிஞ்சிட்டாலும் யார் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம்? நம்ம மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? த ஹோல் நம்பர் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் த மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட். மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் யூஸிங் ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். அப்போ ஹோல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும், என்னுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். அப்போ மோலார் மாஸும் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸும் தெரிஞ்சிடுச்சுன்னா யார் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம்? நம்ம
ஹோல் நம்பர் என்ன கால்குலேட் பண்ணிடலாம். புரியுதுங்களா என்னன்ட்டு? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். கால்குலேஷன் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா ஃப்ரம் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், என்கிட்ட கொடுத்துருக்கிறது அஸ்டிக் ஆசிட் கொடுத்துருக்கான்னு வச்சிங்களேன். அவனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் அஸ்டிக் ஆசிட் இஸ் CH2O. ஸோ அவனுடைய மோலார் மாஸ் நீங்களே கால்குலேட் பண்ணிங்க. CH3COOH இல்லையா? ஓகே, CH3COOH 2 கார்பன் இருக்கனால 12 × 2 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 24 ப்ளஸ் ஆக்சிஜன் எவ்வளோ? 16 ஒன்றுக்கு 2 இருக்கனால 16 × 2 ப்ளஸ் ஹைட்ரஜன் 4 இல்லையா? அப்போது 32 + 4 36, 36 + 24 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 60. இந்த மாதிரி நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ 16 போட்டுருங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஓகேங்களா? அவனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். CH2O கொடுத்துருக்கானா இல்லையா? அதை வச்சுக்கிட்டு அவனுடைய மாஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்கள். கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16, அண்ட் தென் ஹைட்ரஜனுக்கு 2. அப்போ 18 + 12 எவ்வளோ? 30. ஓகே, அப்போ 30 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 30 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஹோல் நம்பர் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் நம்ம? மோலார் மாஸ் டிவைட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ்ன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ ஹோல் நம்பர் n which is equal to மோலார் மாஸ் டிவைட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். அப்போ 60 / 30 போடலாமா? எவ்வளோ கிடைக்கும் நமக்கு ஆன்சரு? 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா மாலிகுலர் ஃபார்முலா என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன்னு? அவனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்ட்டு n அப்படின்னு சொன்னால் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் CH2O இருந்துச்சா நம்மளுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா ஹோல் பவர் n. என்னுடைய வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு? 2. அப்போ 2ன்னு போட்டால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். CH2, ஓகே, CH2 ஓகேவா போட்டோம்னா என்னுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 2ன்னு போட்டுருங்க. என்ன கிடைக்கும்? C2H4O2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அஸ்டிக் ஆசிட். புரியுதுங்களா என்னன்ட்டு? நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். H2Oன்னு கொடுத்துருக்காங்க. வேறஸ் அவனுடைய மோலார் மாஸ் இல்லையா? மோலார் மாஸ் H2O2 நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு. அப்போ H2O2னா 16 × 2 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 32. 32 ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ? 2. அப்போ 34 கிடைக்குமா? அப்போ 34. சரி, நெக்ஸ்ட்டு அவனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா எவ்வளோ கொடுத்துருக்கான்? 17. ஓகேங்களா? எம்பிரிக்கல் மாஸ். ஓகேங்களா? டேரெக்டாக இதுலேருந்து கண்டுபிடிச்சிருங்க. 16 + 1 இல்லையா? 16 + 1 17. அந்த நெக்ஸ்ட்டு என்னுடைய வேல்யூ 34 / 7 எவ்வளோ கிடைக்கும்? 17, 2 கிடைக்கும். அப்போ 2. ஸோ அடுத்து அவனுடைய இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம? எம்பிரிக்கல் ஃபார்முலா ஹோல் பவர் n இல்லையா? என்னுடைய வேல்யூ 2னால 2ன்னு போட்டோம்னா H 2 இருக்கணும். O எத்தனை இருக்கணும்? 2 இருக்கணும். அப்போ அவனுடைய ஃபார்முலா H2O2. புரியுதுங்களா என்னன்னுட்டு? H2O2. நெக்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். லாக்டிக் ஆசிட் கொடுத்துருக்கோன்னா இல்லைங்களா? லாக்டிக் ஆசிடுடைய ஆக்சுவல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். CH3 CHOH COOH இதுதான் அவனுடைய ஃபார்முலா. அப்போது இதுதான் நம்ம லாக்டிக் ஆசிட் ஃபார்முலாப்பா. ஓகேங்களா? சரி, இதில் பாருங்கள் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3. அப்போ 12 × 3 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 36 ப்ளஸ் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பாரு? 3 4 5 6. அப்போ ப்ளஸ் 6ன்னு போடலாம். ப்ளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 1 2 3. அப்போ 16 × 3 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 48 இல்லையா? 48 + 6 எவ்வளோ? 54. 54 + 36 எவ்வளோ வரும்? 90 இல்லையா? ஃபஸ்ட்டு பாருங்கள், லாக்டிக் ஆசிட் இருக்கா இல்லையா? அந்த லாக்டிக் ஆசிடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தாங்க? CH2O கொடுத்துருந்தாங்களா? CH2O போட்டுருங்க. அடுத்து அவனுடைய மோலார் மாஸ் இப்போ தானே கால்குலேட் பண்ணி சொன்னேன், 90. அவனுடைய எம்பிரிக்கல் மாஸ் நீங்களே கால்குலேட் பண்ணிடலாம் ஈஸியாக. 12 கார்பனுக்கு
ப்ளஸ் 2 ப்ளஸ் 16 அப்படின்னு போட்டுங்க. அப்போ 30 இல்லையா? சரி, அடுத்து அவனுடைய ஹோல் நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? n which is equal to molar mass divided by empirical mass. அப்போ 90 divided by 30 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 3. ஓகேவா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு அவனுடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கு CH2 ஒன்று இருக்கா, ஹோல் பவர் n. என்னுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு? 3. இப்போ 3ன்னு போட்டுருங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள், C3H6O3 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ லாக்டிக் ஆசிடோடைய எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னேன் நான், CH3 OH COOH இல்லையா? COOH மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்கா, 3 கார்பன், 6 ஹைட்ரஜன், 3 ஆக்சிஜன் இருக்காப்பா, 3 ஆக்சிஜன். ஸோ இதான் அவனுடைய ஃபார்முலா. புரியுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், டாட்டாரிக் ஆசிட் கொடுத்துருக்கானா இல்லைங்களா? டாட்டாரிக் ஆசிடில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு, அவனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலாவே C2H3O3ன்னு கொடுத்துட்டான். அவனுடைய மோலார் மாஸ் 150, அவனுடைய எம்பிரிக்கல் மாஸ் இதிலேருந்தே கால்குலேட் பண்ணிக்கலாம் நம்ம 75. நம்ம என்னுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிப்போம், 150 டிவைடட் பை 75 போட்டால் எவ்வளோ நம்மளுக்கு? 2. அண்ட் தென் அவனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்கா இல்லைங்களா, C2H3O3 ஹோல் பவர் n போடுமா? ஹோல் பவர் n போடுறதுக்கு பதில் என்ன பண்ணலாம், நம்ம 2ன்னு போட்டலாமா? 2ன்னு போட்டால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? C4H6O6ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், பென்சீன் கொடுத்துருக்காங்களா? பென்சீனில் பாருங்கள், பென்சீன் அவனுடைய ஃபார்முலா நம்மளுக்கே தெரியும், C6H6 தான் கிடைக்கணும். அவனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா CHன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பென்சீனுடைய மோலிகுலர் மாஸ் நம்மளுக்கு தெரியும் 78ன்னு. அவனுடைய எம்பிரிக்கல் மாஸு இதை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாமா? 12 + 1 எவ்வளோ வரும்? 13 வருமா? சரி, n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? 78 divided by 13. அப்போ 78 divided by 13 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 6. அப்போது எம்பிரிக்கல் ஃபார்முலா அதை எழுதிட்டு CH ஹோல் பவர் n எழுத சொல்லியிருக்கான். என்னுடைய வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு? 6. அப்போ 6ன்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா C6H6ன்னு கிடச்சிடும். புரியுதுங்களா என்னன்ட்டு? இங்கே கொடுத்துருக்கானா இல்லையா? C6H6. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா, எம்பிரிக்கல் மாஸு, மோலார் மாஸ் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒருத்தருடைய மாலிகுலர் ஃபார்முலா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அடுத்து நெக்ஸ்ட், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கால்குலேஷன் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா ஃப்ரம் தி ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ். கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 1% இன் வினிகர். ஓகேங்களா? 1% இன் வினிகர். அவனுடைய மோலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 கிராம் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அனதர் ஒன் இன் சோர் மில்க். ஓகேங்களா? புளிச்ச பாலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவனுடைய மோலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 90 கிராம் மோல் இன்வர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஹேவிங் த ஃபாலோயிங் மாஸ். அப்போ அவங்களுடைய ஃபாலோயிங் மாஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் C40 தான், H 6.6 தான், O வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கானுங்க? 53.4 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது 2 ஆசிட்ப்பா. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது 2 ஆசிட். ஓகேங்களா? ஒன்று வினிகர் அசிட்டிக் ஆசிடு, இன்னொன்று யாருன்னா சோர் மில்க்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆசிடு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 1% இன் வினிகர் அண்ட் அனதர் ஒன் இன் சோர் மில்க். அவனுடைய மாஸ், வினிகருடைய மாசு மோலார் மாஸ் 16 கொடுத்துட்டான். வெரஸ் சோர் மில்கோடைய மாஸ் கொடுத்துட்டான் 19 கொடுத்துட்டான். வெரஸ் மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரெண்டு பேத்துக்குமே? C40 H6.6 ஆக்சிஜன் 53.4 கொடுத்துட்டாங்க. சின்ஸ் both compounds have same mass percentage composition, their empirical formula are the same as worked out in the example problem number 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு பேர்த்தோடைய சேம் மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் இருக்கிறனால their empirical formula are the same அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ரெண்டு பேர்த்தோடைய மாஸ் பர்சன்டேஜ் காம்போசிஷன் சேமாக இருக்கனால அவங்களுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு பேர்த்தோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன தான் இருக்க போகுது நம்மளுக்கு? CH2O தான் இருக்க போகுது. அப்போ இதை வச்சுக்கிட்டு ஈஸியாக அவனுடைய மாஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணிடலாமா? எம்பிரிக்கல் ஃபார்முலா இருந்துச்சு அப்படியே என்ன போதும், அவனுடைய மாஸ் எவ்வளோங்கிறது சொல்லிடலாம். CH2O அப்படின்னு போடும்போது அவனுடைய மாஸ் எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு? 30 கிராம் மோல் நியூஸ்னு கிடைக்குதா இல்லைங்களா? ஓகே, பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா என்னன்ட்டு?
சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வினிகருக்கு மட்டும் நம்ம பார்க்கலாமே. வினிகர் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், வினிகர். ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க, அவனுடைய n which is equal to மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ்ன்னு சொல்லியாச்சா? சரி, மோலார் மாஸ் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு? 16 சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டுக்கு வினிகருக்கு. பாருங்கள், வினிகருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான்ட்டு. வினிகர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு? 60 அப்படின்னு கொடுத்துட்டான். வேற சோர் மில்க் தான் எவ்வளோ கொடுத்துருக்கான் அவன்? 90 அப்படின்னு கொடுத்துருக்கான். புரியுதா? இப்போ பாருங்கள், n which is equal to molar mass divided by calculated empirical formula mass. 60 டைரெக்டாக கொடுத்தது டிவைட் பை 30. அவனுடைய ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க, CH2 ஓன்னு கொடுத்துருந்தானா? CH2O 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் 16 எவ்வளோ வருது உங்களுக்கு? 30 வருதா? ஸோ அப்போ கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னுடைய வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடைக்குமா? அடுத்து மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? எம்பரிக்கல் ஃபார்முலா ஹோல் பவர் n கண்டுபிடிக்குமா? என்னென்னு போடுவோமா இல்லையா? இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? எம்பரிக்கல் ஃபார்முலா CH2O கிடச்சிருக்கா? ஹோல் பவர் 2. அப்போ எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? C2H4O2 கிடைக்கும். அப்போ அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க? C2H4O2 அப்படின்னு எழுதுனா போதும். புரியுதுங்களா அப்படின்ட்டு? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், calculation of molecular formula for the compound present in sour milk. sour milk கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பாருங்கள். n which is equal to molar mass divided by empirical mass. ஓகேங்களா? molar mass which is equal to n which is equal to molar mass divided by empirical formula mass. molar mass கிட்ட எவ்வளோ கொடுத்துருந்தான்? 19 கொடுத்துருந்தானா? அவனுடைய இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் 13 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்னுடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு வரும்? 3 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? எம்பரிக்கல் ஃபார்முலா ஹோல் பவர் n. என்னுடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 3. அப்போ 3ன்னு போட்டுருவோம். இப்போ C3H6O3 இல்லையா? இது லாக்டிக் ஆசிட். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எவாலுவேட்டிவ் அசம்ப்ஷன்ஸ் ஹேஸ் அ ஹோம்ஒர்க்காக எடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் டாப்பிக்கு ஸ்டோக்கியோமெட்ரிக் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டோக்கியோமெட்ரிக், பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ், நான் ஸ்டோக்கியோமெட்ரிக், அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டோக்கியோமெட்ரிக் பாருங்கள், ஸ்டோக்கியோமெட்ரிக் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டோக்கியோமெட்ரிக். Have you ever noticed the preparation of கேசரி at your home? அதாவது உங்கள் வீட்டில் கேசரி செய்கிறத நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன் ஒன் ஆஃப் தி பாப்புலர் மெத்தட்ஸ் ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேசரி. அப்போ கேசரி தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாப்புலரான மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரெக்வயர்டு இன்க்ரீடியன்ஸ் டு ப்ரிப்பேர் 6 cup ஆஃப் கேசரி ஆர் ஹேஸ் ஃபாலோஸ். நம்ம வீட்டில் ஒரு 6 கப் கேசரி தயாரிக்கணும்னா நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கேசரி தயாரிக்கணும் என்ன தேவை நம்மளுக்கு? ரவை 1 கப்பு தேவை, சுகர் 2 கப்பு தேவை, கீ 1/2 கப்பு தேவை, நட்ஸு அண்ட் தென் ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் சொல்லுவோமா இல்லைங்களா? அது ஒரு 1/4 கப்பு. ஓகேங்களா? ரவை 1 கப்பு, சர்க்கரை 2 கப்பு, அண்ட் தென் நெய் 1/2 கப்பு, அண்ட் தென் இந்த மாதிரி நம்ம சொன்ன இதெல்லாம் சேர்த்து 1/4 கப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற கப்பு எத்தனை கப்பு கேசரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கப் கேசரி தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா என்னன்ட்டு? எத்தனை கப் கேசரி கிடைக்கும் நம்மளுக்கு? 6 கப் தான் கேசரி கிடைக்கும். அப்போது 6 கப் கேசரி தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃப்ரம் தி எபோ இன்ஃபர்மேஷன்ஸ் வி வில் ஏபிள் டு கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் கேசரி. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 கப் ரவா, அண்ட் தென் 2 கப் சுகர், 1/2 கப் கீ, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு நெட்டு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை கப் கேசரி கிடைக்குன்னு சொன்னேன்னு? 6 கப்பு கேசரி கிடைக்குன்னு சொல்லியாச்சு. 6 கப் கேசரி கிடைக்குதா? சரி, எங்கள் வீட்டில் இவ்வளோ சாப்பிட்றதுக்கு, இத்தனை கப் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. 3 கப் கேசரி இருந்தால் போதும். 3 கப்பு கேசரி இருந்தால் போதும். அப்போ என்ன பண்ணுவீங்க? 3 கப் கேசரி மட்டும் தேவைப்படுது அப்படின்னா
எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கா இல்லைங்களா, இதெல்லாம் பாதியாக பண்ணிக்கலாமா? இதை ஆஃப் கப்பாக பண்ணிடலாமா? இதை ஆஃப் கப்பாக பண்ணிடுங்க, இதை ஒரு கப்பாக பண்ணிடுங்க, இதை 1/4 கப்பாக பண்ணிடுங்க, இதை அதுக்கு அடுத்து இருக்கிறத 1/8 பண்ணிடுங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எத்தனை கப் கிடைக்கும்? 3 கப் மட்டும் தான் கிடைக்கும் இல்லைங்களா? 3 கப் கேசரி மட்டும் தான் கிடைக்கும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்போது ஒரு வேளை எனக்கு 2 கப் கேசரி மட்டும் தேவைப்படுது, என்ன பண்ணுவீங்க? 2 கப் கேசரி தான் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு ஒரு குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, அதை விடுங்க. எங்கள் வீட்டில் 1 கப்பு ரவை இருக்குது, 2 கப்பு சுகர் இருக்குது, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 1 கப் ரவை இருக்குது, 2 கப் சுகர் இருக்குது, 1/2 கப் கீ இருக்குது, 1/2 கப் நெட் இருக்குது. அப்போ இதை வச்சுட்டு நான் 6 கப்பு தயாரிச்சிடலாம். ஒரு வேளை எங்கள் வீட்டில், ஓகேவா, எங்கள் வீட்டில் 1 கப் தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, எங்கள் வீட்டில் ரவை ஒரு கப்பு இருக்குது, ஆனால் சுகர் எத்தனை இருக்குன்னா ஒரே கப்பு தான் இருக்குது. கீ நீங்கள் சொல்கிற மாதிரி 1/2 கப்பு, தேவைப்படுற 1/2 கப்பு இருக்குது. நெட்ஸ்லாம் 1/4 கப்பு இருக்குது எங்கிட்ட. ஓகேங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் 6 கப் கேசரி என்னால் தயாரிக்க முடியுமா? யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். 6 கப்பு கேசரி தயாரிக்கணுங்கான நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுங்கிற நம்மளுக்கு நல்லா தெரியும். 1 கப் ரவை தேவைப்படும், 2 கப் சுகர் தேவைப்படும், 1/2 கப் கீ தேவைப்படும், 1/4 கப் நட்ஸ் தேவைப்படும். ஆனால் இங்கே எங்கள் வீட்டில் 1 கப் சுகர் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதை வச்சுக்கிட்டு நான் 6 கப்பு கேசரி என்னால் தயாரிக்க முடியுமா? முடியாது, கண்டிப்பாக முடியாது. அப்போ 1/2 கப் தான் கேசரி, நம்ம சாரி 1 கப்பு தான் சுகர் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். யாரை? இது 1 கப் தான் இருக்குது அப்படின்னா இதில் பாதி தானே, 2 கப் சுகர் இருந்துச்சு அப்படின்னா 6 கப் தயாரிச்சிடலாம். ஆனால் இதில் 1 கப் சுகர் தான் இருக்குது. அப்போது இதை வச்சுருந்தோம் அப்படின்னா இதுக்கு பாதி அளவு யார் எடுத்துருக்காங்க? ரவையை. அப்போ 1/2 கிலோ தான் இதை எடுத்துக்கணும். நம்ம இதை 1/4 கப் தான் எடுத்துக்கணும். இதை எவ்வளோ கிராம் எடுத்துக்கணும்? நம்ம 1/8 தான் எடுத்துக்கணும். அப்போ இதை வச்சுட்டு நம்மளால் எவ்வளோ தயாரிக்க முடியும்? 3 கப் தான் நம்மளால் தயாரிக்க முடியும். சரி, இங்கே என்னால் 6 கப் சுகரால் யாரால் என்னால் 6 கப் கேசரி தயாரிக்க முடியாமல் போச்சு? எனக்கு தேவைப்படுறது 6 கப் கேசரி தேவைப்பட்டுச்சு, 6 கப் கேசரி தேவைப்பட்டுச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் ரவை இருந்துச்சு, ஓகேங்களா, ரவை நிறையா இருந்துச்சு, கீ நிறையா இருந்துச்சு, நட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த சுகர் மட்டும் ஒரே 1 கப் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இதை வச்சுக்கிட்டு என்னால் 3 கப் தான் தயாரிக்க முடிஞ்சிச்சு. அப்போது இங்கே யாரால் எனக்கு 6 கப் கேசரி கிடைக்காம போச்சு? யாரால் கிடைக்காம போச்சு? சுகரால் தானே கிடைக்காம போச்சு. ஏன்னா சுகர் தான் நம்ம வீட்டில் பற்றாக்குறையாக இருந்துச்சு. சுகர் 1 கப் இருந்தனால தான் நான் ரவையை 1/2 கப் எடுத்துக்கிட்டேன், இதை 1/4 கப் எடுத்துக்கிட்டேன், இதை 1/8 பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல யார் நம்மளை லிமிட் பண்ணி விட்டா? சுகர். அப்போ சுகருடைய பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகருடைய பேர் என்னென்னு சொல்லுவாங்க? நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த கதை என்னென்னு தெரியுதுங்களா? ஓகே, இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னது? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தேவை 6 கப் கேசரி தேவைப்படுது அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது எனக்கு தேவைப்படுறது 3 கப் கேசரி தான் தேவைப்படணும். அதாவது 1 கப் கேசரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1 கப் 3 கப் கேசரி. ஓகேங்களா? 3 கப் கேசரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 1 கப் ரவை எடுத்துக்கிட்டாவே எனக்கு 6 கப் கேசரி கிடச்சிருமா? 1 கப் ரவைக்கு 6 கப் கேசரி கிடச்சிரும். ஓகேங்களா? எனக்கு 3 கப் தான் தேவைப்படுதுன்னா 1/6 × 3 அப்படின்னு போட்டுருங்க. போட்டால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 1/2 கப் கேசரி ரவை இருந்தால் போதும். புரியுதுங்களா? சரி, ஒரு வேளை என்கிட்ட 3 கப் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சரி, 1 கப்பு, இது வந்து ஈஸியாக வாங்கி பாருங்கள், இந்த ஃபார்முலா அப்படின்னு இது பண்ணிக்கிங்க. 1 கப் ரவா which is equal to எத்தனை கப் கேசரி கிடைக்கும்? 6 கப் கேசரி கிடைக்கும். ஓகேங்களா? என்கிட்ட 3 கப் கேசரி இருக்குதுன்னு வச்சிங்களேன், 3 கப் ரவா இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த பக்கம் எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் நான்?
3 மல்டிப்ளை பண்ண மாதிரி எடுத்தோமா? அப்போ இந்த பக்கம் எதாவது மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 3 மல்டிப்ளை, அப்போ 6 × 3 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 18. அப்போ 18 கப்பு கேசரி எனக்கு கிடைச்சிரும். புரியுதுங்களா என்னன்ட்டு? சரி, இதே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கானா இல்லைங்களா? இதை பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை இதை பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இரு வேறு இங்கே பாருங்கள். என்கிட்ட இருக்கிறது ஒரு கப் ரவாவுக்கு, ஒரு கப் ரவாவில் எவ்வளோ இருக்குது எனக்கு? 6 கப்பு கேசரி இருக்குது கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். எனக்கு 1/2 கப் தான் தேவைப்படுது. 1/2 கப் தான் தேவைப்படுதுன்னா இதை என்ன பண்ணிடுறேன்? 12 டிவைட் பண்ணினா, அப்போ இது என்ன பண்ணுவீங்க? 12 டிவைட் பண்ணணும். அப்போ 3 கப் கேசரி தான் உங்களுக்கு கிடைக்கும். எதை கொடுத்துருக்கானோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்கண்ணான்ட்டு? சிமிலர்லி we can calculate the required quantity of other ingredients also. இப்போ 2 கப் இருந்துச்சுன்னா 6 கப்பு கேசரி கிடைக்கும். 1 கப் சுகர் தான் இருந்துச்சுன்னா 3 கப் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாத்தோட இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? we can extend this concept to perform stoichiometric calculations for chemical reactions. இந்த இதை கான்செப்டை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் ஃபார் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலான்றாங்க. இந்த இடத்துல ஸ்டோக்கியான் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைங்க? ஸ்டோக்கியான் அப்படின்னா எலிமெண்ட்னு அர்த்தம், மெட்ரான் அப்படின்னா மெஷர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்டோக்கியோமெட்ரின்னு சொல்லணுமா இல்லையா? எலிமெண்ட் மெஷர் எவ்வளோ அளவு இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு தான் ஸ்டோக்கியோமெட்ரிக். ஸ்டோக்கியோமெட்ரிக் கிவ்ஸ் நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இன் எ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனில் எவ்வளோ நியூமரிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது, கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டோக்கியோமெட்ரிக்கு சொல்லுவாங்க. By applying the concept of stoichiometry, we can calculate the amount of reactants required to prepare a specific amount of product and vice versa using balanced chemical equations. அதாவது இந்த கான்செப்டை அப்ளை பண்ணி நாம் கால்குலேட் பண்ணலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு ரெக்வயர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு இப்போ 100 கிராம் எனக்கு சுண்ணாம்பு தேவைப்படுதுன்னு வச்சிங்களேன். 100 கிராம் கால்சியம் கார்பனேட் தேவைப்படுது அப்படின்னா அப்போ எவ்வளோ கிராம் கால்சியமும் எவ்வளோ கிராம் கார்பனு ஆக்சிஜன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அல்லது கார்பனேட் இருந்தால் நான் 100 கிராம் கால்சியம் கார்பனேட்டை தயாரிக்கலாங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம். எதை யூஸ் பண்ணி? இந்த ஸ்டோக்கியோமெட்ரிக் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா என்னன்ட்டு? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டானா? ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனில் கார்பன் எவ்வளோ இருக்குது? 1 மோல் இருக்குது நம்மக்கிட்ட. ஆக்சிஜன் எவ்வளோ மோல் இருக்குது? 1 மோல் தான் இருக்குது. ஆக்சிஜன் 1 மோல் தான் இருக்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு தான் கிடச்சிருக்கு. அப்போ 1 மோல் கார்பன் இருந்தாவே 1 மோல் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஈஸியாக தயாரிச்சிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 மோல் கார்பன் இருந்தால் 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு தயாரிச்சிடலாம். ஒருவேளை 1 மோல் கார்பன் இருந்துச்சுன்னா 1 மோல் ஆக்சிஜன் தயாரிச்சிடலாம். அப்போது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா இது ஈக்குவல் டு 2 கோடு இருந்துச்சுன்னா 3 கோடு இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஸ்டோக்கியோமெட்ரிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா என்னன்ட்டு? ஃபஸ்ட்டு ஸ்டோக்கியோமெட்ரிக் அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தது ஸ்டோக்கியோமெட்ரிக்னா என்ன, அந்த லிமிட்டிங் ரியேஜன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பற்றின டீட்டெயில்டான ஸ்டடீஸை பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.